ஹாய், வெரி குட் மார்னிங் மக்களே. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மறுபடியும் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வெயிட் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் எப்படி இருந்தது செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க. இன்றைக்கி பாருங்கள் 72.85. ஓகேங்களா, இன்னையிலேருந்து நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். 30 டேஸில் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுறதோ 5 kgங்கிறது நம்மளோட அச்சீவு. அதுக்கு மேலே எவ்வளோ முடியுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னிலேருந்து மறுபடியும் நம்ம ஃபுல் டயட் இருக்க போகிறோம். ஓகே மக்களே, நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, இனி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணுங்கிறது அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. இன்னைக்கு நம்ம அடுத்தடுத்து என்ன ஃபுட்டு நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம மேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஓகேக்கா, நான் டயட் பிளான் என்னங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்றேன். அதாவது டெய்லி என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் டயட் பிளான் போட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே மக்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ராய் தோசை எடுத்துருக்கேங்க. ஓகேங்களா, 2 ராய் தோசை. சேலட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைபருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்துருக்கோம். ப்ரோட்டீனுக்கு ஒரே ஒரு எக் எடுத்துருக்காங்க, அது எக்கு குழம்புங்க. சரிங்களா, இவ்வளோதான். ஸோ இன்னிலேருந்து நாங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக சாப்பிட பாருங்கள். அதாவது 2 இட்லி இல்லைன்னா 2 தோசை இல்லைன்னா 2 சப்பாத்தி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஓகே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் 12 o'clock ஆச்சுங்க, ஆஃப்டர்நூன் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொய்யாக்காய் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நீங்களும் ஃப்ரூட்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க, கொய்யாக்காய் எடுத்துக்காங்க, இல்லைன்னா மாதுளம்பழம் எடுத்துக்காங்க, இல்லைன்னா அன்னாச்சி பழம் எடுத்துக்காங்க, இல்லைன்னா வாட்டர்மெலன் எடுத்துக்காங்க. வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீர் சத்துக்கள் ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னி அது நல்லா இது பண்ணுங்க. சரிங்களா, நல்லா கம்மி பண்ணி கொடுக்குங்க. ஓகேவா, அதாவது காலையிலையுமே வாட்டர்மெலன் எடுத்துக்காங்க, ஈவினிங்கு 3:30 4 o'clock எடுத்துக்காங்க. இதில் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க, இன்னும் ஒரு ஃப்ரூட் சாலட்டாவது எடுத்துக்காங்க. ஓகே மக்களே. ஓகே, இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா ரைஸு பார்த்தீங்கன்னா கேரட்டு, முட்டைக்கோஸ் பொரியல், வெள்ளரிக்காய், ப்ரோட்டீனுக்கு ஒரே ஒரு எக் எடுத்துருக்கோம். எக்கு குழம்பு காலையில் வச்சா எக் குழம்பே தானுங்க. ஓகேங்களா. ஓகே, நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க மக்களே. நீங்கள்லேருந்து டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஒரு 13 minutes ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 1 month நம்ம 5 kgs அச்சீவ் பண்ணிடலாங்க. ஓகே மக்களே. நைட்டு பார்த்தீங்கன்னா 7:45, அதாவது ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் 7:45 வந்தேங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ராய் தோசை மார்னிங் இது பண்ண ராய் தோசையை தான் 2 தோசை நம்ம ஊற்றிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணுங்க. சரிங்களா, வாட்டர் லெவல் மிஸ் பண்ணினீங்கனாலும் வெயிட் லாஸ் ஆகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 லிட்டராவது குடிக்க பாருங்கள். சரிங்களா, ஏன்னா வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். இல்லைன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு தலைவலி வரும், கொஞ்சம் தலை சுற்றும். சரிங்களா, வாட்டர் லெவல் ஏன்னா நம்ம டயட் இருக்கிறங்காட்டிக்கு கரெக்டான இது இருக்காது. சரிங்களா, டயர்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வாட்டர் கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்க. காலையில் 7 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clockக்குள்ளே நீங்கள் வாட்டர் லெவல் 2 இல்லைன்னா 3 லிட்டர் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, அதாவது உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த அந்த வெயிட்டுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம அந்த வாட்டர் லெவல் எடுத்தாகணும். மினிமம் 2 லிட்டராவது எடுத்தாகணுங்க. ஆனால் மேக்ஸிமம் 3 லிட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது வெயில் காலம் இனி வர ஜனவரி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 3 லிட்டர் கண்டிப்பாக எடுத்துக்காங்க. ஏன்னா இந்த குளிர் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம அதிகமாக இது பண்ண முடியாது. ஓகேவா, அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க. வாட்டருக்கு லெவல் ஃப்ரூட்ஸ், நல்ல ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுங்க. ஆரஞ்சு, வாட்டர்மெலன் இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஓகே மக்களே. ஓகே மக்களே, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா இனி அடுத்த வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம்.